அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். Today we are going to on a H5P application, image juxtaposition. Chrome browser log பண்ணிக்கோங்க. My account open பண்ணிக்கோங்க. My accountல tryout H5P click பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா ரெண்டு இமேஜை கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ணுறது, அது எப்படி இன்டராக்டிவாக லேர்ன் பண்ணுறது, பிஃபோர் ஆஃப்டர். இப்போ சுனாமி வரதுக்கு முன்னாடி, சுனாமி வந்த அப்புறம், ஒரு பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அஃபெக்ட் ஆன அப்புறம் எப்படி இருக்கும், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். சர்ச் கண்டென்ட்டில் இந்த இங்கே இருக்குது பாருங்கள், ரீசெண்ட்லி யூஸ்லேயே இருக்குது. இமேஜ் juxtaposition கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் யூஸ் கொடுங்க. யூஸ் கொடுத்தீங்கன்னா சிம்பிள் தான். டைட்டில் பாருங்க, கம்பேர் த பிரைன்ஸ்னு கொடுக்குறேன். நான் இல்லை இமேஜஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். அதில் போயிட்டு இதில் நிறைய கம்பேர் பண்ணுறதுக்கு இமேஜஸ் நிறைய இருக்குது. நான் அந்த பிரெயின் கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன பிக்சல்ஸில் என்ன சைஸில் இமேஜ் கொடுக்குறீங்களோ the same image should be added in the second image. இந்த இமேஜுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. இது நார்மல் பிரெயின். செகண்ட் ஒன்று இமேஜில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்ஃபெக்டட் பிரெயின், அதாவது ஒரு டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆன பிரெயின், டேமேஜ்டு பிரெயின் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். இது டேமேஜ்டு பிரெயின் கொடுத்துட்டு இதில் பிஹேவியரல் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. இது ரெண்டு பிக்சருக்கும் சென்டரில் வரணும்னா 50% கொடுக்கணும். இல்லை எனக்கு இந்த பொசிஷன் உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது 50% அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு பிக்சர் கொடுக்கும்போது ரெண்டு பிக்சருக்கும் சென்டரில் வரும். இல்லை 30ன்னு கொடுக்குறோன்னா ஒரு பிக்சரில் 30, மீதி 70% இன்னொரு பிக்சர். ஸோ 30ன்னு கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். இதில் 2-3 ஆப்ஷன்ஸ் ஸ்லைடர் இருக்குது. டாப் அண்ட் பாட்டம், மேலேயும் கீழே வரணும்னா வெர்டிகல் கொடுத்துக்கலாம். சைட் பை சைடு லெஃப்ட் ரைட் வரணும்னா ஹரிசானல் கொடுத்துக்கோங்க. ஹரிசானல் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுக்குது அந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு வியூ பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இது வந்து 30% தெரியுதுங்களா. இந்த பிரெயின் டேமேஜ் ஆகிருந்தால் எப்படி இருக்கும், இந்த செல்ஸ்லாம் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்றது நீங்கள் ஈஸியாக பசங்களுக்கு லேர்ன் பண்ணி சொல்லித்தரலாம். இந்த செரிபிளம் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, இந்த செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக டயட் சாப்பிட்லாலும் இல்லை பேட் ஹேபிட்ஸ் எதுனா இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி உங்கள் செல்ஸ் பிரெயின் செல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் அவேராக இருக்கணும் அப்படின்றது நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபைண்ட் த டிஃப்ரென்சஸ், இந்த பக்கம் ஒரு பிக்சர் இந்த பக்கம் ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இதில் பாருங்கள், கலர்ஸ் செக் பண்ணுறது. நான் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கலர்ஸ் ஃப்ரண்ட்டில் ஒரு கலரு பேக்கில் ஒரு கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது இந்த கலரு, எத்தனை பர்சன்டேஜ் அந்த கலர் இருக்குதுன்னு பசங்கக்கிட்ட கெஸஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2 ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஃபஸ்ட்டு வந்து சென்னை சென்ட்ரல் இருந்தது. இப்போ அதே போர்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிசன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறது, ஜக்ஸ்டாபொசிஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னன்னா சேம் இமேஜ் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அக்யூரேட்டாக இந்த டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்க முடியும். கம்பேர் பண்ணும்போது சில இமேஜஸ் சேமாக கிடைக்காது. அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த கலர்ஸ் அது எதெல்லாம் ஆப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இமேஜஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை பாருங்கள், இந்த பிரெயின்ஸ் பாருங்கள், இந்த மோரல்லெஸ். பட் இந்த டிஃப்ரென்சஸ் நம்ம இதை வந்து எக்ஸாக்டாக இதே பிக்சர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த டிஃப்ரென்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நமக்கு வேணும்னா கண்டென்ட் மாற்றிக்கலாம். பார்த்துக்கோங்க. இதுதான் ஜக்ஸ்டாபொசிஷன்.
juxtaposition application நம்ம இன்டராக்டிவாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நாளை வேற ஒரு பயனுள்ள H5P application உங்களை சந்திக்கிறேன். Thank you. Universal Teachers Academy, Pondicherry. Thank you.